உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாவே, இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தோன்னாவே பலவடைய பிரச்சனைகள், பலவடைய சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை நீங்கள் ஆளாயிருப்பீங்க. நிறைய சிக்கல்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. செய்யாத தப்புக்களை நீங்கள் தண்டனை நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? கடந்த காலகட்டத்திலேயே பலவடைய பிரச்சனை பட்டிருந்தாலும் எதிர்காலத்திலேயாவது நல்லபடியாக வாழவுனா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த மிதுன ராசி சூரிய பகவான் தனகாரன் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சூரிய பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாருங்க. சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நல்ல ஒரு லெவலில் அடைய போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிருக்கிறாருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குது. அடுத்து பார்த்தோன்னாக்கா சூரிய பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 2 கிரகமும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் தொழிலில் அதிகப்படியான லாபத்தை அடைய போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு தொழிலில் திடீர் ஒரு மாற்றங்கள் அமையும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு தொழில் டெவலப் பண்ணலாமா, லாபத்தை அடைய முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். புது தொழில் டெவலப் பண்ணலாமா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம்னு நினைக்கிறேங்க, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க, இல்லை ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பலன்கள் எனக்கு லாபம் கிடைக்குமா, ஒரு துணி கடை விற்கலாம்னு இருக்கிற கண்டிப்பாக பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதமாகப்பட்டது கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. இந்த மிதுன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக நல்ல லெவலில் தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. புது தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தான் கிடைக்கும். சிறு தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதுசாக டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆல்ட்ரேஷன் பண்ணி தொழிலில் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது அமைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. எனக்கு குரு பகவான் தொழில்காரகனாக இருக்கிறாருங்க, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தனகாரகன்னு சொல்லக்கூடிய யோகத்திலையும் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு லாபத்தை கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் இருக்குதுங்க. நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் திருமண யோக பலன்கள் கொடுத்துருக்கிறாருங்க. குரு பகவான் திருமண யோக பலன்கள் கொடுத்துருக்கிறதுனால யோகா அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ 2-3 வருஷமாக திருமண யோகா அமையலைங்க, பார்த்துட்டு இருக்கிறேங்க, எங்கெங்கோ பார்த்து அமையலைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமண யோகம் அமையும். நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் இருப்பீங்க. நல்ல ஒரு அனுகூலமான முறையில் திருமண ஸ்தானத்தில் கைகூடி வர அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். 6ஆம் தேதிக்கு மேலே, ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாவே புதன் பகவான் சுபகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான், யோகக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான், புத்திக்காரன் சொல்லக்கூடிய புதன் பகவான். இந்த புதன் பகவான் யோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கும். அதனால் படிச்சுட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது இந்த ஜூன் மாதத்தில் புதன் பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்குவார். எனக்கு குரு பகவானும் உங்களுக்கு தொழில்காரகனாக இருக்கிறதுனாலையும், புதன் பகவானும் சுபகாரகனாக இருக்கிறதுனாலையும், சூரிய பகவான் தனகாரனாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நல்லது நடக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். போகலாம் நினைக்கிறவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். நல்லது நடக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல பகைஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு பகைஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்
பிரச்சனை உருவாகும். தேவையில்லாத ஆணு பெண்ணுக்குள்ள ஒரு மனசங்கடங்கள் மனக்குழப்பங்கள் கொடுக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது ஏட்டிக்கு போட்டியே உருவாகும். அதனால் பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்குள்ள விரிசல்கள் வரும், பிரச்சனை உருவாகும். கணவன் மனைவி கொஞ்சம் பொறுமையான முறையில் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் முழுமையான முறையில் விட்டு கொடுத்து போனால் நல்லது நடக்கும். கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து தெளிவான முறையில் கொஞ்சம் பொறுமையான முறையில் போனாக்கா இந்த மாதம் நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா அதனால் பிரிவினைகள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி நல்லது. இல்லைனாக்கா அதுவே பெரிய பிரச்சனைகள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் 100% இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் இந்த மிதுன ராசி நண்பர்கள் ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லைங்க, தடையாக இருக்குதுங்க, ரொம்ப நாளாக எனக்கு கைக்கூடி வரலைங்க, இந்த மாதம் எனக்கு அமையம்மா. தனக்காரன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தில் இருக்கிறதுனாலையும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி ஆகியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எனக்கு ராகு கேது பயிற்சி ஆனதுனாலையும் குரு பகவான் பயிற்சி ஆனதுனாலையும் சூரிய பகவான் தனகாரனாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் புத்திரபாக்கி இல்லாதவங்க சந்திப்பீங்க, நல்லது நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் உருவாகும். சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க, வளருவீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி, இல்லை படிச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த வருஷம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு புதன் பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அதுக்கான மாற்றங்கள் உங்களுக்கு அமையும். நீங்கள் எதிர்பார்த்த துறையை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது இப்போ வீடு கட்டலாம்னு இருக்கிறேங்க, இந்த மாதம் வீடு கட்டினா மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தவே வீடு கட்டலாம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வீடு கட்டலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அருமையான ஒரு மாதம். வீடு கட்டலாம்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தடையாக இருக்கிறவங்க இப்போ கட்டலாம், நாளைக்கு கட்டலாம், அடுத்த மாதம் கட்டலாம் அப்படி சொல்லி போயிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கட்டுவீங்க. எனக்கு மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை கன்ஃபார்மாக இருக்குது. மிதுன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக கட்டுவீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேங்க, அது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்குதுங்க, இந்த மாதம் எனக்கு அமையுமா ஜூன் மாதத்தில் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. எனக்கு தொழில்காரன் குரு பகவான் இருக்கிறதுனால புதன் பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனக்காரங்கன்னா இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அருமையான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. வீடு வாசல் கட்டாதவங்க கட்டுவீங்க, இடம் வாங்காதவங்க கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி புதுசாக கட்டி விற்கிறவங்க இந்த வருஷம் இந்த மாதம் ஒரு வீடு கட்டி புதுசாக வீடு கட்டி அது சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதம் எனக்கு அமையுமா, இந்த மாதம் எனக்கு லாபத்தை அடைய முடியுமா, இந்த மாதம் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகபரமான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக இந்த மாதம் சேல்ஸ் பண்ணிடுவீங்க, நல்லது நடக்கும். எனக்கு போன மாதம் தடையாக இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்க, நல்லது. இல்லாதவங்களுக்கு ஒரு தான தர்மம் பண்ணுங்க, நல்லது. நீங்கள் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, குல தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க, அம்மனோட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். முன்னோர்கள் தெய்வத்தையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, முன்னோர்கள் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிக அற்புதமான முறையில் இந்த மாதமாகப்பட்டது சிறப்பான முறையில் உங்களுக்கு அவங்களோட புண்ணியம் உங்களுக்கு சேரும். இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாவே நீங்கள் புது நண்பர்களால்
புது பிரின்சிபாலை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களால அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக திடீர்னு ஒரு வாய்ப்பு, திடீர்னு ஒரு மாற்றங்கள் அமையும். புது பிரின்சிபாலை புது ஒரு மாற்றங்கள் அமையும். திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. யார் நீங்கள் கேவலமாக பேசுனீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அந்தளவு சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதம் 10 ரூபா சம்பாதிச்சு கடனை கட்ட போகிறீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிருக்கிறாருங்க, குரு பயிற்சி ஆகிருக்கிறாருங்க, ராகு கேது பயிற்சி ஆகிருக்கிறாருங்க. இதனாலே ஒரு மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, வளர்ச்சி ஆக போகுது, நல்லது நடக்கும். எனக்கு மிக அற்புதமான முறையில் இந்த மாதமும் சம்பாதிக்கிறீங்க, இந்த வருஷமும் மிக அற்புதமான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க, நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிட செந்தில்நாதன். மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆலோசனை பட்டன் அழுத்திக்கோங்க. அடுத்தடுத்த பதிவு நான் மீண்டும் மீண்டும் போடுறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிட செந்தில்நாதன். வணக்கம்.